எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நீ மனுஷனா மிருகமாண்ணா? அதுல என்ன, உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்? நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா. என்னண்ணா நீங்க 15 வருஷம் சர்வீஸ் சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம், வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்ல செத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க. அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது மோகன. மோதுனா 2 பேருமே தான் சாகணும். பிரேக்க போடுங்கண்ணே. அதான்டா நானும் தேடுறேன். இந்த இது வேணும் பாருங்க. பாவி, அதையாண்டா புடுங்கண்ணே. வண்டி தொடங்கும் போது இடிச்சுக்கிட்டே இருந்துச்சா, அதை கழட்டி வச்சுட்டேன். ஐயோ, இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாட்டுறது? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க, நான் வர்றேன். ஜம்பிங்கா மவன, அதான்டா நடக்காது. பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல மோதுங்க, மலையில மோதுங்க ஐடியாவா நான் கொடுக்குறேன். ஏன காதுகிட்ட கத்துறீங்க? அட பாவி, டேய் ராஜா, இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியேடா. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையேடா. ஏன் இல்ல, அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வராங்க பாருங்க பாருங்க. அம்மா, அம்மா, ஐயா, ஐயா, தாய், 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம். ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, தண்ணி பிடிச்சு வருவாங்க. அம்மா, அம்மா, தாயி, தாயி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா. தாங்க முடியலமா. ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடை கண்டுக்காம போயிட்டு இருக்குது. அதுதான விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுந்திரி மேல. என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு. என்னங்க இது, சினிமாக்கு போலாம் போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சி லோ கிளாஸ். எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியை இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பார்க்க போறேன். யூ கம் ஆன். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருமா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்துற போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உச்சி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேட்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன், அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏன்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி, புதுக்குறாக்கியா? சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க 2 பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க 2 பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயலில் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? ஷட் அப். சரிங்க. உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? ஷேம் ஷேம். இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கிண்ணல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அரணா கைத்தோட ஓட விடுறேன். ஷட் அப் பிளடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன். உனக்கு அரணா கயிறு தான். டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன், ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார், என் பேரை சொல்லிடுறேன். சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், என் பொண்ண மூட்டூரும் போலான்னு வந்திருக்கேன் சார். யார் அவன் பொண்ணு? அத குஞ்சும் கிடைக்குதா, கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கின்னு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா?
அதோ நெருக்கமா குஞ்சு கிடக்குறான திருன்னு திருட்டு முடி முடிச்சுக்கிங்க அவன் தான் அவளை கட்டிக்க போறான். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளைய அவன் பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. சும்மா இருக்க. அந்த பஞ்சு முட்டாய் தலையை சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, 2 பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. யோ, காத்து தூக்கிட்டாயா? ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல. முளைச்சு 3 நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கு எழுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க, இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாடு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்திரு டப்பாவில எவன பாப்பா? டேய், டப்பான்னு சொல்லாத, இது குழந்தைங்க எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்ம எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலிங் மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க என்ன, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கேன். மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சுலாந்த தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னொன்னா காணாம போட்டோம். காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு? வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தலாண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது, அண்டாவை காணுமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. அங்கங்க பொண்ணுங்களுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரன்னு வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒண்ணு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப நான் அடகு வச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாமா? நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம்? இந்த பாருமா, உங்க அப்பா பாவாடசாமி வயிற்றுக்கு இல்லாத கூத்துக்காரன் தான். அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இது வரைக்கும் உன்னை கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேன்னாமா? வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்குத்தி ஒரு தடவை அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. கம்மல் அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. வளைய அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டுட்டாமா. கேவலம் இந்த பித்தளை அண்டாவை போய் உன்னை கேட்காம வைப்பனாமா? கேட்டுத்தான் வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட பரதேசி நாயி யாரா இருப்பான்? இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க. 10-15 கிலோ தேரம் போட்டுருக்கு. ஏன் பேக்கரி, எவ்வளவு வேணும்? நீங்க கொடுக்கறத கொடுங்க. பாவாட சாமி. ஏப்பா, பாவாட சாமின்னு போட்டிருக்கு. இது நம்ம கூத்துவாத்தியார் விட்டு அண்டால அந்த தாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேரம் வர வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு. நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். அம்மா, அப்பத்தா, பாட்டி, அக்கா, என் வீட்டு அண்டாவை பாத்தீங்க? இல்லையே தம்பி. உங்க வீட்டு அண்டால அப்படி அப்படியே இருக்கு, என் வீட்டு அண்டாவை காணுமே. நீ பாட்டுல திறந்து போட்டு பொட்டிய வாசிக்கிட்டு இருப்ப, எவனாவது அண்டாவை தூக்கிட்டு போயிருப்பா. இதுக்காக அண்டாவுக்கு பக்கத்துல அடி உட்கார்ந்துட்டு அறுமணியம் வாசிக்க முடியும்? உனக்கெல்லாம் ஒரு மூக்கால் ஒரு மூக்குத்தி. அண்டாவை பாத்தீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம். என் கூட்ட அண்டாவை பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு. இது அண்டா இல்ல, குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா? அவசரத்துல அண்டா குடம் எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தெரியும். என்னென்ன பொண்ணுகிட்ட போய் தயார் பண்றீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பித்தளை அண்டா, அதை எவனோ ஒரு மொல்ல மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான். உங்க வீட்லயா? பின்ன பக்கத்து வீட்டுக்கார அண்டாவை நான் இவ்வளவு வகையா தேடுறேன். சரி விடுங்கண்ணே, அந்த அண்டாவுக்கு ஆயுசு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குறதானே தங்கம். நீங்க வாங்கண்ணே, கூத்து முடிஞ்சதும் வர்ற வசூல்ல புதுசா ஒரு அண்டா வாங்கிக்கலாம். வாங்கிக்கிறேன். சரிப்பா. கொண்டுங்க. என்னடா எல்லாம் குருவுக்காத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசை. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் 2 மனுஷனாயா?
இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கடைக்கு வந்து வாங்கி ருசியா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில கொடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. வெட்டில கைய வச்ச கைய வெட்டிவிட வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு இருக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா பிச்ச காசு. இந்தாயா போயா. எனக்கு முன்னாடி என் குருவத்துக்குனா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? கண்ணா ஆ, என் மானத்தை காப்பாத்திட்டடா. இது என்னன்னா சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறேனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுடா? ஆ, இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? ஆஹா. இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆ, ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. ஏப்பா நீ எப்பதான் திருட்டு போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்தன் இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார்கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வந்து வச்சாரு. செட்டியார, நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணே, செலவு போக இவ்வளவு தானே பாக்கி. ஏண்டா, என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பனி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காடி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. பிரிட்டபிள்ஸ் பொட்டி அண்ணா சீக்கிரம் போங்க அண்ணா, ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. இப்பதான்டா சாமான்யத்தெல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. இன்னும் யாரும் வரல. வாடா, கும்பிடுறாங்க. கும்பிடுறங்க. ஐயா உள்ள இருக்கிற கும்பிடுறங்க. இது சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் வெள்ளக்காரங்க எல்லாம் அண்ணா இங்க வாங்க. அந்த ஒருத்த வெள்ளையும் சொல்லியமா சிகரெட் பிடிக்கிறாடா. அந்த ஆளு முதலாளி. ஆமா வாடா. ஐயா தயாரிப்பாளரே, நாங்க இந்த ஊர்க்காரங்க உங்க படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் முயற்சி பண்றேன். முயற்சி எல்லாத்தையும் டீ தானே கொடுக்க சொன்னேன். இங்க வந்து புடிங்கிட்டானுங்க. போடா. டேய், இவன் டீ குடுக்குற பையனா? சினிமா முதலாளி யாருன்னே தெரியலடா. எல்லாருமே வெள்ளை வெள்ளையா இருக்கானுங்க. இந்த ஆள்கிட்ட கேட்டுருமா? சரி கேப்போம். ஏப்பா, இந்த படத்தை எடுக்கிறாரு அந்த முதலாளி யாருப்பா? நான் தான். ஐயோ சாமி, உங்களை அப்பான்னு கேட்டு என்ன மன்னிச்சிருக்கு சாமி. நாங்க இந்த ஊர்க்காரங்க, எங்களுக்கு படத்துல நடிக்க சான்ஸ் கொடுங்க சாமியா. பணம் போடுறதாங்க என் வேலை. மத்ததெல்லாம் அந்த உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்களே, அவங்கள போய் பாருங்க. யார் அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்காரு? ஆமா, அவங்க அவரா? தான். அண்ணா, சாமா மூர்த்தி, என்ன தப்பா எழுதிருக்க? சாமா ஒண்ணு அண்ணன் சொல்லுங்க, இல்ல சாமின்னு சொல்லுங்க. டேய், சும்மாடா. அண்ணே, நாங்க இந்த ஊர் கூத்துக்காரங்க. உங்க படத்துல நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ்? என் பேர் பக்ரி சாமிங்க, இவர் பாவட சாமிங்க. நான் வாத்தியாருங்க, இவன் சிஷியனுங்க. எங்களுக்கு இந்த ஆர்கிட்டிங் எல்லாம் நல்லா வருங்க. ஏதாவது ஒண்ணு காட்டு. ஐயோ, இப்ப வேணாங்க. இப்ப நாங்க ஷூட்டிங் பிஸியா இருக்கோம். ஓய்வா போல ரூம்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு காட்டுங்க. அது வரைக்கும் இந்த ஷூட்டிங் ஒரு ஓரமா நின்னு பாக்கலாங்களா? தாராளமா பாருங்க. இந்த படத்து பேர் என்னங்க? விவசாயி மகன். கதை நல்ல கதையா? யோ, இதெல்லாம் உங்களுக்கு அவசியமா? ஏங்க அங்கேயே சொன்னால எதுவும் பேசக்கூடாது. வாய முடுங்க. டேய், இவங்களுக்கு மேல பெரிய ஆள் எவனோ ஒருத்தர் இருக்காண்டா. அதானே. ஒரே குழப்பமா இருக்குடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னையா எல்லாம் ரெடியா? ரெடி சார். டேய், இங்க ரெண்டு பேர் தொப்பி வச்சுட்டு வர்றாங்களே, இவங்க யாரா? அண்ணே, அந்த முன்னாடி கலர் சட்டை போட்டு வராரு, அவர் தான் கேமரா மூலம். ஓ, படம் பிடிக்கிறவரு. அந்த பின்னாடி வெள்ளை சட்டை போட்டுக்காரு, அவர் தான் டைரக்டர். எல்லாருக்கும் வாத்தியாரு. ஹீரோ ஹீரோனிக்கு படம் சொல்லி கொடுக்குறவரு. அப்படியா? அன்னைக்கு ஹீரோவே ஹீரோ கோணை பார்க்க ஜனங்க நிறைய வந்தாங்க. இவன் ஒத்த பரமர மாட்டு நின்னுட்டு இருந்தா யாருமே பார்க்கவில்லையே. அவங்க படத்துல தெரிறாங்க, ஜனங்க வராங்க. இந்த ஆளு என்ன பண்றாருன்னு யாருக்கு தெரியலையே. அப்படியா? அப்ப இந்த டைரக்டர் வேலையில நமக்கு வேண்டாம்ப்பா. சினிமாவுல சேர்ந்து ஹீரோ வாங்கி எப்போ ஜனங்க நம்மள பாக்குற மாதிரி வச்சுக்கோ. போங்கடி போங்கடி, ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க, பாத்து வாங்க. அடியே கைய விட்டுறாதடி. இது என்னதுக்கா? இது லிப் கிளாஸஸ். தள்ளுங்க. இது ஐ ஷேடோ. தள்ளுங்க, வழி விடுங்க. இது மீனாட்சி, நீ முன்னாடியே வந்துட்டியா? அக்கா கூட கார்லயே வந்துட்டேன்டி. பிளஸர் கார்லயா? ஆமாண்டி. அக்கா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுங்கக்கா. ஐயோ, தள்ளாதீங்க. ஏய், அங்க பாரு. உனக்கு வேணுமா? வேண்டாக்கா. ஐயோ ஐயோ, என்ன? நாங்கெல்லாம் உங்க பரம ரசிகர்கள். அப்படியா? மாப்பிள, என்ன மறந்துடாத. செலுக்கு குடிச்சது எனக்கு கொஞ்சம் குடு. கொஞ்சம் தான் இருந்தது, குடிச்சிட்டேன். பரவாயில்ல, மாட்டிலையாவது குடு.
இந்தாங்க நெட்டி. ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுப்பா. என்னண்ணே தொண்டையில பத்து போட்டிருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையில ஒரே புண்ணா போச்சு. ஆஹா. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்னன்னு சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கிறதே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது ஒரு 10 ரூபா காசாவது கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே. அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற. பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷ்யன்கிறதே மறந்துடடா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏய்யா? எங்க இந்த மாலை காசு? போய் அப்ப பேசிக்கிடுவோம். இருடா, என்னது மாலை? அது வந்துண்ணே, இருடா, என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா, இவர் 10 ரூபா கொடுத்தார். நீ இது 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தரேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே. பதறாத, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்த நம்பினா புண்ணியம் இல்லண்ணே. அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்ந்துருவோம். சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி, ராணி, மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க. நானும் போயிட்டு வரட்டா? சரி போ. அண்ணே, பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சீங்களா? இன்னைக்கு சினிமாட உடனே வண்டி கட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னே. சினிமாவில் சேர்ந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். நீதான் எங்க அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்தமா, நாங்கெல்லாம் உட்கார கூடாதா? அவ கட்டிக்கு போறபடி அவ உட்காந்து நீதான் இப்படி வாய. கட்டிக்கு போறவனா அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப எல்லாம் அக்கா தங்கச்சிக்கு தான் உரிமை அதிகம். ஏன, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொல்றது எப்பவும் கரெக்டா இருக்குமா? நீ ஏன் இங்க உட்காரு. ஏறு ஏறு. சினிமா கொட்டைக்கு வா, பேசிக்கிறேன். ஏறியாச்சா? அடியா அடியா, எங்கடி வரீங்க எல்லாரும்? என்னைய விட்டுவிட்டு ஏ கிழவி, கோபனே எங்க போறேன்னு கேக்குற. எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். அடி சிரிக்கு. யாருகிட்ட இருக்கு காது குத்துற? அதுக்கு பிள்ளைக்காரியா கூப்பிட்டு அப்படி பொண்ணு பார்க்க போறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். சினிமாக்கு தானே போறீங்க? ஏ ராசா, காரியப்பா, நிறுத்து ராசா, நிறுத்து ராசா, நிறுத்து. ஏ ராசா, எல்லாரும் சினிமாக்கு தானே போறீங்க? சினிமாவுக்கு தான் போறோம் பாட்டி. அடியா இருக்கு, இத கொண்டு போய் எங்க வீட்டுல வச்சுட்டு நான் வந்துடுறேன். சீக்கிரம் ஏறு பாட்டி. அடியா இருக்கு, எங்க வீட்டுக்காரத்த சொல்லி கொஞ்சம் சோறு வாங்கி வைக்க சொல்லி சின்ன போயிட்டு வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? பெத்தவளார்தான் இப்படி செய்வாங்களா? நான் என்ன துபாய்க்கா போறேன்? இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு தானே போறேன். ஏமாமா, எதுக்கு நீங்க இப்ப மெட்ராஸ் போறீங்க? மாப்பிள, இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருந்து நான் என்னத்தை கிழிச்சேன்? 30 வருஷமா கூத்தாடி ஊரை சுத்தி கடைக்காரனாலதான் மிச்சம். ஏதோ மெட்ராஸ் போனா 4 காசு சம்பாரிச்சு தான் போறேன். அந்த 4 காசு எங்கேயும் சம்பாதிக்க முடியாதா? கூத்து இல்லைன்னா வேற எத்தனை தொழில் இருக்கு? மாப்பிள, நீ ஒண்ணு நினைச்சிட்டே பேசுற. உனக்கு மம்பட்டி முடிக்கிற தொழில் இருந்து எல்லா தொழிலும் தெரியும். எனக்கு இந்த கூத்தாடுற தொழிலை விட்டா வேற என்ன தொழில் தெரியும்? அந்த ஒண்ணை வச்சுதான் நான் பொழைக்கணும். அதனாலதான் நாங்க 2 பேரும் மெட்ராஸ் போய் சினிமாவில் சேர்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க அப்பாவை கெடுத்ததே இவரு மாமா. ஏயா, அண்டாவை கொண்டு போய் கடையில வித்த மாதிரி இவரையும் கொண்டு போய் மெட்ராஸ்ல விக்கலாரு பாக்குறியா? பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன பேசுதுன்னு? இதுக்கு தான் திருட போனாலும் கூட்டு சேரக்கூடாதுங்கிறது. நீங்க எக்கடாவது கட்டு போங்க, நான் மட்டும் தனியா போறேன். இருடா, முன்ன இந்த பீத்த பாய தூக்கி வா, உட்கார்றா. ஏமா, உன்னை கவனிச்சுக்கிட்டா உன் மாமன் இருக்கா, அப்புறம் ஏமா நீ கவலைப்படுற? மாப்பிள, என் பொண்ணை நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்க. கட்டிக்கு போற உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு? கண்ணாத்தா, மாமா போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமே அவரை தடுத்து பிரயோஜனம் இல்ல. கண்ணை கசகாம சந்தோஷமா அனுப்பி வை. கண்ணாத்தா, உன் மாமன் தான் சொல்லிட்டான்ல, அனுப்பி வைமா. ஐயோ, என் பொண்ணு சிரிச்சிச்சு. நான் போயிட்டு வரேன். மாப்பிள, நான் வந்துவா. பொண்ணு, நான் வரேன். ஐயா, ஊர் ஜனங்களே, நீங்க மட்டும் புள்ள குட்டி வர நல்லா இருக்கு. டேய் பீத்த பாய், வாடா. கொஞ்சம் வாமா. டேய், அந்த பொண்ணு என்ன கூப்பிடுற? தூக்கி வைக்கினே. ஓ, தூக்கி வைக்குதா? நல்ல வேலைப்பா. இதனால் சகலவிதமானவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சினிமாக்காரங்க படம் எடுக்க வர்றாங்க. அது விஷயமா பஞ்சாயத்து கூட போகுது. அதனால எல்லாரும் வீடுல வராம வந்துருங்க. டேய், நமக்கு அடிச்சா யார் நம்ம ஊருக்கு வர்றாங்க? சினிமாக்காரங்க படம் எடுக்க வராங்க. அடம் ஒப்பந்த அண்ணா கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சினிமா படம் முடிக்கிறவங்க நம்ம ஊருக்கே வர்றாங்களா? டேய், அவங்கள தேடி நம்ம என்ன போகணும்? அவங்க இங்கேயே அமுக்கிடுவோம். மெட்ராஸ்ல இருந்து சினிமா படம் எடுக்கிறதுக்காக அந்த கம்பெனியில இருந்து மேனேஜர் வந்திருக்காரு. வணக்கம். நம்ம ஊரு பாக்குறதுக்கு பசுமையாவும் கொஞ்சம் அழகாவும் இருக்கிறதுனால 1 மாசம் இங்கேயே தங்கி ஷூட்டிங் எடுக்கலாம்னு நம்ம கிட்ட அனுமதி கேட்கறாங்க. நான் உங்க எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு பதில் சொல்றதாக சொல்லி இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. என்னங்க இதெல்லாம் போய் கேட்டுட்டு நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் இப்ப போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மேனேஜர், நம்ம கார் தானே, எடுங்க வாங்க. நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அது நமக்கு அப்படி சொல்லுங்க. பாத்தியார் ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஊர்ல அமர்ந்து விழா வரப்போகுது. அந்த சமயத்துல அவங்க வந்தா அது ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. அதுவும் சரிதான். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஷூட்டிங் ஒரு வாக்கில் நடக்க போகுது, திருவிழா ஒரு வாக்கில் நடக்க போகுது. இந்த வாத்தியம் ஏன் பிழப்ப கெடுத்துறான் போல் இருக்க? அசுலுக்காரங்க 4 பேர் வந்தாதானே ஏன் தட்டு நிறைய. எங்க பிழப்பம் அதை நம்பி தயார் இருக்கு. யோ,
உங்க லாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? ஷூட்டிங்காரர் வர்றதுனால ஊருக்கு என்ன லாபம்? டேய் கோழி மண்டையா, அதனால உனக்கு என்ன நஷ்டம்? இனிமே நீ பேசின 2 கையை விட்டு கண்ணை நோண்டி போடுவேன். இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. வாங்கன்னு சொல்றது முக்கியம் இல்ல. வர்றவங்களை விருந்தாளியா நினைச்சு தங்க வச்சு அவங்க போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானா? வர சொல்லுங்க ஐயா. ஏன் சார் வரப்போற ஹீரோ யாரு சார்? டைகர் பிரேம்நாத்துங்க. ஏங்க சினிமாக்காரர ஹீரோனி யாருங்க வர்றா? சிலுக்கு சுமிதாங்க. என்னது சிலுக்கா? யோ பூத்து இருந்தா போதியா? நீங்க இங்க வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுல எங்க ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எப்ப வரப்போறீங்கிறத முன்கூட்டி எங்களுக்கு தகவல் கொடுத்தா மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நம்ம தலைவர் முதல்ல நம்ம ஊருக்கு வரதுனால நம்ம மன்றத்து சார்பா அருமையான ஒரு வரவேற்பை தரணும்டா. என்ன சொல்லுங்க? அட்டகாசமா செய்யணும். இல்லைன்னா அவருக்கு நம்ம ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எவ்வளவு செலவானு கணக்கு போட்டு பார்த்துடா. குறைஞ்சது 2000 ரூபாய் தேவைப்படுதுடா. டேய் அவ்வளவு பணத்துக்கு எங்கடா போறது? டேய் நம்மளால முடியாது என்னடா. இந்த பாரு, என் பங்குக்கு நான் என் ஒரு வாரத்துக்கு கூலியை கொடுத்துறேன். என்ன, நான் 100 ரூபாய் தரேன்டா. டேய் பரிசை கட்ட வச்சிருந்த பணம் சொன்னேன். ஒரு வருஷம் பரீட்சை எழுதாட்டேனடா. என்ன குடியா முழி போயிடும். நம்ம தலைவருக்காக இது கூட செய்யலாம். எப்படா நாங்க 3 பேரும் ஆளுக்கு 50 ரூபாய் வந்துடுறப்பா. நான் 20 ரூபாய் கொடுத்துறப்பா. நாங்க 2 பேரும் ஆளுக்கு 5 ரூபாய் கொடுத்துறோம்ப்பா. நம்ம கிட்ட இந்த பணம் காசுலாம் எதுவும் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது என் உடல் உழைப்பு தான். அதனால போஸ்ட் ஓட்டர்ல இருந்து தோரணம் கட்டுற வரைக்கும் எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்கிறேன். என்ன முனுசாமி, மீச முறுக்கா இருக்கணும். பார்த்த உடனே அவ பட்டாறு விழுந்துடணும். அசத்திடுறையா, தலையெல்லாம் நிறைச்சு போச்சையா. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரு மை இருக்குது. அது போட்டா 10 வயசு குறைஞ்சிரும். சீக்கிரமா தடவியா. தடவுறேன். ஐயோ 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 ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்க இங்க யாருமே இல்லையா? அட பாவி மனுஷா, திருப்பதிக்கு விட்ட முடிய இங்கே ஏன் எடுக்கிற? உனக்கு என்ன கேடு வந்தது? ஏயா கேக்குறேன்ல, உன் வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? சொல்லி தொலைய. ஏமா நகதி புரியாத பொண்ணா இருக்கிறீங்க. சில்க் இந்த ஊருக்கு வருதுன்னு தெரிஞ்சதும் இந்த ஊரே கதிகலங்கி போயிருக்குது. இந்த நேரத்துல மச்சா தாடி வச்சுக்கிட்டு இருந்தா சில்க் தப்பா நினைச்சுக்காது. ஏயா சாமியோட உனக்கு சிறுக்க அவ்வளவு முக்கியமா போச்சா? சாமி குத்தம் வந்து நம்ம குடும்பத்தை பாதிச்சா என்னையா பண்ணுவ? ஒரு பாதிப்பும் வராது. இந்தா பக்கத்து வீட்டு கோவிந்தன் திருப்பதிக்கு போறான். இந்த முடிய மஞ்சத்துல கட்டி உண்டியில போட சொல்லு. எல்லாம் சரியா போயிடும். என்ன ஏமாத்துறதும் இல்லாம இப்ப சாமியை ஏமாத்த பாக்குறியா? உன்ன என்ன பண்ற பாரு. யோ முனுசாமி, அடியா மட்ட அடியா. அடி சுத்தமா அடி. சிலுக்கு போதும் எப்படி முடிப்பேன்? உனக்கு சிலுக்கு கேக்குதா? வீட்டுக்கு வா. ஏந்திரியா மேல. அஞ்சல அஞ்சல வீட்டுல கொண்டு போய் அடிக்காத. சிரிக்கிறீங்களா? போய் உங்க பொண்டாட்டிகளை அனுப்பி வைக்கிறேன். சும்மா இருக்கியா? நாங்க அதுக்கு காத்து கிடக்கான். அதான் வசூலுக்கு தட்டோட வந்தியா? முன்னாடி போனா அதாங்க. கூத்து என்ன மனை நீமா சினிமாக்காரங்களை காக்கா பிடிக்க போறியா? நான் ஒரு கூத்துக்காரன், அவர் ஒரு சினிமாக்காரன். ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை வரவேற்க போறதுல உனக்கு என்ன போறாம? ஆமா, எதுக்கு நீ ஒத்த பூ எடுத்து வந்திருக்கிற? எங்க கனவு கண்ணி சில்க் சுமிதா வர்றா. அவளுக்கு எங்க காதல் பரிசா இதை கொடுக்க போறோம். சங்கூத போற வயசுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அந்த விபரீதமான ஆசை? வீணா கூட்டத்துல மிதிபட்டு தாகாதீங்க. ஒரு ஓரமா நில்லுங்க. ஒத்துக்குப்பா. அண்ணே, முதல் மாலை நம்ம தான் போடணும். அம்மா, யாராவது எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டீங்க, மாலை இருக்கும், கை இருக்காது. இந்த அரை டிக்கெட் இங்கேட்டா வந்தாருங்க. அண்ணே, வர்றது அவங்க தலைவர். அவர்கிட்ட சொல்லி நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவாங்க. ஆமாண்டோ. தம்பி நீங்க போடுங்க தம்பி. ஏற்கனவே போட்டு வந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் கூட நீங்க போடலாம். தம்பி எனக்கு ஒரு கொடி கொடுப்பா. என்னப்பா டிரைவர், இன்னுமா ரெடி ஆகல? இந்த 10 நிமிஷத்துல ரெடியா இருங்க. என்னங்க டப்பா வண்டியை நம்ம தரையில கஞ்சிட்டாங்களே. கால் சீட்டு ஒழுங்கா கொடுத்திருந்தா நல்ல வண்டியா கொடுத்திருப்பாங்க. நீங்க லேட்டா வந்து நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன். என்னங்க மெட்ராஸ்ல நீங்க நல்ல தண்ணியே பாத்திருக்க மாட்டீங்க. அத பாருங்க, சுத்தமான கிணத்து தண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோமா? சாபாஷ், சரியான ஐடியா. வாங்க. ஏமா குடி கொஞ்சம் தண்ணி விடமா. அடியே மங்கா, இந்த பக்கம் நிக்கிறானவே யாருன்னு தெரியுதா? வெந்தடி மகாதேவி படுத்த அந்த பச்சை குழந்தைய கொலை பண்ணவே. ஆமா ஏக்கா, இந்த பக்கம் நிக்கிறானே
இவன் தானே எங்க வீட்டு பிள்ளையில நம்ம எம்சாரியே சவுக்கால் அடிச்சவன். ஆமா, இந்த தண்டாளந்தே. அப்படியே மங்கா, நீங்க 2 பேர் கையில சிக்கன நம்ம 2 பேருக்கு திருப்பி கேட்டே விடுவாரு. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம 2 பேரையும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நைஸா போயிடுவோம் வாங்க. தாங்க முடியலையே. சிலுக்கு குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் வரீங்களா? சேர்ந்து பண்ணுவோம். நம்மால முடியாது, மூச்சு வாங்கும். அவனுக்கு வயசாகி போச்சு. சிலுக்கு என்ன சேர்த்துக்கிறியா? வாங்க. போறியா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. அப்போ என்னடா? தெரியலடா. அவதியா அண்ணாக்களி, அத்தா அத்தா பச்சை கிளி. அவதியா அண்ணாக்களே, அச்சா அச்சா பச்சை கிளி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. அடி, சரி, வா.